தேர்ஸ்டே மார்னிங் லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக காலையில் கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் ஞாபகம் வருது. சுத்தமாக வீட்டில் எந்த காயுமே இல்லை. ஈவன் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கூட இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. காலையில் பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பிருச்சு. லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சு, சரி ஓகே 1 பாட் ரைஸாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் இருந்துச்சு. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு. தக்காளி சாதமும் வைக்க முடியாது, லெமன் இல்லை, லெமன் ரைஸும் வைக்க முடியாது. அதனால் பருப்பு சாதமே வச்சுட்டேன். அப்புறம் வடகம் வறுத்துக்கிட்டேன் பருப்பு சாதத்துக்கு. வேறு எதுவுமே இல்லை. லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. எப்பயும் ஒர்க் முடித்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். முந்தின நாள் பயங்கர டயர்டு. ஸோ கடைக்கு நான் போகவும் இல்லை. நான் போகலைன்னா ஹஸ்பண்ட் கிட்டையாவது சொல்லுவேன். எனக்கு ஞாபகமும் இல்லை. ஸோ காலையிலங்க ஞாபகம் வந்துச்சு. மார்னிங் டிஃபனுக்கு எதுவும் இல்லை. ஸோ கடையில் வாங்கியாச்சு. அப்படியே காலையில் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சதுனால சீக்கிரமே ரெடி ஆகிட்டேன். பையனுக்கு சாப்பாடு நான் ஸ்கூல் போகிற வழியில் அப்படியே கொடுத்துட்டேன். எப்பயுமே அவர் தான் கொடுப்பாரு, இன்றைக்கி நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடித்து வரும்போதே முதல் வேலையாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பேசிக் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். கூடவே கொய்யாப்பழம், அப்புறம் சப்போட்டா, இந்த 2 பழமும் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஈவினிங் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் எப்படா வீடு போய் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுமா. வரும்போது சரி ஓகே அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் அப்படியே வந்துடுறது வீட்டுக்கு. மறுநாள் சமைக்கும்போது தான் தோணும், ஐயோ இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கோதுமை மாவு திரித்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் அலசி வச்சுட்டேன். காலையில் டிஃபனுக்கு எதுவும் பண்ணல, கடையில் தானே வாங்கியிருந்தோம். லஞ்சு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அதனால் நைட்டு சப்பாத்தி போட்டுட்டு எக் புர்ஜி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பையன் இந்த காம்பினேஷன் நல்லாவே சாப்பிடுவான். இன்றைக்கி நைட் சமைச்சிட்டு இருக்கும்போதே மறுநாள் காலையில் என்ன வைக்கணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பெண்களுக்குமே நைட்டு தூங்கும்போது இந்த யோசனை மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும். அதை மாற்றவே முடியாது.